வணக்கம். தேவ், கவலைப்படாத, நாம எதுக்கும் இன்னொரு முறை வீட்டிலே போய் பார்க்கலாம் என்று கூறினான் வருண். தேவ் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவனுக்கு உலகமே இருண்டது போன்று இருந்தது. அமைதியாக இருந்தான். அப்போது அவனுக்கு ராகுலின் ஞாபகம் வந்தது. வருணிடம் ராகுல் வீட்டிற்கு செல்லும்படி கூறினான். வருண் காரை வேகமாக ஓட்டினான். மணி இரவு 10 ராகுல் வீட்டின் முன் காரை வருண் நிறுத்தினான். வருண், நீ போய் ராகுலை மட்டும் கூட்டிட்டு வா. நான் வந்தது தெரிஞ்சா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க பயப்படுவாங்க. போய் என்றான் தேவ். மனதிற்குள் இங்கு அவள் இருக்க வேண்டும் என்று துடித்தான். சிறிது நேரம் சென்றது. வருண் வருகிறானா என்று பார்த்து கொண்டிருந்தான். ராகுல் மிகுந்த கோபமுடன் வருவதை பார்த்ததே காரில் இருந்து இறங்கினான். ராகுல் வேகமாக வந்து தேவின் சட்டையை பிடித்தான். வருண் வேகமாக ராகுலை தடுக்கும்போது தேவ் அமைதியாக இருக்கும்படி கையசைத்தான். என்ன பண்ணுன நித்யாவ? அவளை கொன்னுட்டியா? அதான் அவளை காணும்னு இங்கே வந்து நாடகம் ஆடுறியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நித்யாவுக்காக தான் நான் இத்தனை நாள் பொறுமையாக இருந்தேன். இனிமே உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. என்னடா பண்ணுன நித்யாவை என்று கோபத்தில் கொந்தளித்தான். ராகுல், உன் கோபத்தை எப்போ வேணும்னாலும் காட்டு. ஆனால் நித்யாவை மட்டும் என்னை ஒரு தடவை பார்க்க விடு என்றான் தேவ். என்னடா நடிக்கிறியா? என்னடா பண்ணுன நித்யாவை என்று ராகுல் கத்தினான். ராகுல், நான் ஏற்கனவே ரொம்ப வேதனையாக இருக்கேன். நித்யா இங்கே இருக்காளா இல்லையா என்று கேட்டான். அவ எப்படிடா இங்கே வருவா? அவ தன்மானம் உள்ளவ. எங்கள் அம்மாவும் அப்பாவும் உன்னால் வீட்டை விட்டு போக சொன்னதுனால அவ உன் கூட வந்தா. இங்கே எப்படி இனிமே வருவா? என்னடா பண்ணுன? நித்யா பாவம்டா. எந்த தப்பு பண்ணாத அவளை என்னடா பண்ணுன என்று ராகுல் ஆவேசமுடன் கத்தினான். வருண் நடந்தவற்றை கூறியதும் ராகுலின் கோபம் அதிகமானது. டேய், ஏன் நித்யா மேலேயா இவ்வளோ பழி போட்டிருக்க? அவளை பற்றி என்னடா தெரியும்? ஏண்டா அவன் மேலே பழி சுமத்துன? அவளை சந்தேகப்பட்டு இப்படி கொடுமைப்படுத்தியிருக்க. அவன் மேலே என் விரல் நுனி கூட பட்டதில்லடா. என்னையும் அவளையும் சேர்த்து சீ, நீ மனுஷனா? அவள் வாழ்க்கையில் எவ்வளோ வழியை அனுபவிச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமாடா? சலீமை விரும்பி கல்யாணம் பண்ணினதை தவிர வேற எந்த தப்பும் பண்ணாத பொண்ணு மேலே என்று நித்யா வாழ்வில் நடந்த அத்தனையும் ராகுல் கூறினான். அதை கேட்ட தேவ் துடித்தான். தப்பு பண்ணிட்டேன் ராகுல் என்று தலையில் அடித்து கொண்டான். இப்போ எங்கே போய் நான் நித்யாவை தேடுவேன் என்று வேதனைப்பட்டான். அப்போது வருணுக்கு போனில் அழைப்பு வந்தது. எடுத்து பார்த்தான். கவிதா அழைத்திருந்தார். போனை ஆன் செய்து, என்ன கவிதா என்றான். நித்யா இங்கே தான் இருக்கா. நான் எதுக்கும் மொட்டை மாடியை போய் பார்க்கலான்னு போய் பார்த்தேன். அங்கே தான் தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. இப்போ நம்ம ரூமில் தான் இருக்கா என்று கவிதா கூறியதும் வருண் நிம்மதி பெருமூச்சு விட்டான். சந்தோஷத்துடன் விஷயத்தை தேவிடம் கூறினான். நிஜமாவாடா? என் நித்யா வீட்டில் தான் இருக்காளா என்று அவன் கேட்கும்போது அவ்வளவு ஆனந்தம் அவனது முகத்தில். ராகுல், இதுவரைக்கும் நான் யார்கிட்டையும் சாரி சொன்னதில்லை. சாரி. நித்யாவை மறந்துடு. அவ இனி ஏன் நித்யா என்றான் தேவ். ராகுல் இன்னும் நித்யாவை மறக்கவில்லை என்பதை உணர்ந்திருந்தான் தேவ். நித்யா காணவில்லை என்றதும் ராகுல் கண்களில் இருந்த கண்ணீர் கூறியது அவன் இன்னும் அவளை மறக்கவில்லை என்பது. இப்படிப்பட்ட ஒருத்தியை 2 வருடமாக அவன் மூச்சு காற்று கூட தீண்டாமல் பத்திரமாக பார்த்து கொண்டிருந்தவன் மீது அவனுக்கு ஒரு மரியாதை வந்தது. அப்படிப்பட்ட அவளை கரம் பிடிக்க நினைக்கும் போது தான் குறுக்கே வந்து அவனது நம்பிக்கையை சுக்கு நூறாய் உடைத்த வழியை தேவ் உணர்ந்தான். பழைய தேவாக இருந்தால் உணர்ந்திருக்க மாட்டான். இப்போது புதிதாக பிறப்பெடுத்த தேவால் அடுத்தவர் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிந்ததால் தான் அவனிடம் மன்னிப்பு கேட்டான். அவனை பார்க்க அவனுக்கு பரிதாபமாக இருந்தாலும் தன் மனைவியை மனதாலும் இனி யாரும் நெருங்கக்கூடாது. அவள் தனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான். ராகுல் தேவின் பார்வையை புரிந்து கொண்டான். தன் மனதால் மிகவும் நேசிக்கப்பட்டவள். தன்னால் மேலும் அவள் துன்பத்தை அனுபவிக்க கூடாது என்றுதான் அவன் இது நாள் வரை ஒதுங்கி இருந்தான். அவளை மறப்பது என்பது அவனுக்கு கடினம். ஒவ்வொரு நாளும் அவளுடன் எப்படி வாழ வேண்டும், அவளை எப்படி சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்று கனவு கோட்டையை கட்டியவனாச்சே.
எவ்வாறு அவளை சுலபமாக மறப்பான்? ராகுல் தேவின் கண்களில் பார்த்தான். நித்யாவை தேவ் விரும்ப ஆரம்பித்து விட்டான் என்று. இனி அவள் நலமோடு வாழ்வாள் என்ற நிம்மதி மட்டுமே அவனுக்கு இப்போது ஆறுதலாக இருந்தது. அவன் அமைதியாக அங்கிருந்து சென்றான். தேவ் வேகமாக காரில் ஏறினான். நித்யாவை பார்க்க அவனது கண்கள் ஏங்கி தவித்தது. வருண், சீக்கிரமா போடா என்று அவசரப்படுத்தினான். கார் சாலையில் பறந்து கொண்டிருந்தது. தேவின் முகத்தில் ஆனந்தம். கார் அவர்கள் வீட்டின் பெரிய பார்க்கிங்கில் போய் நின்றது. காரை விட்டு இறங்கிய தேவிற்கு நடக்க எல்லாம் பொறுமையில்லை. வேகமாக துள்ளி குதித்து ஓடி வந்தான். அவனது முகத்தில் இருந்த சிரிப்பும் காலில் இருந்த வேகத்தையும் பார்த்த வருணிற்கு சந்தோஷமாக இருந்தது. இவன் இப்படி ஓடி வருவதை பார்த்த மேனகா, என்னங்க ஆச்சு இந்த சைக்கோ பயலுக்கு? இந்த நேரத்தில் எங்கே போயிட்டு இவ்வளோ சந்தோஷமா ஓடி வாரான்? ஏய், குடிக்க தண்ணி எடுக்க மறந்துட்டேன்னு தானே கூட்டிகிட்டு வந்த. அப்புறம் எதுக்குடி அவனை பற்றி பேசி என் தூக்கத்தை கெடுக்கிற? பேசாமல் வரப்போறியா இல்லை நான் போகட்டுமா என்றான் அஜய். வந்த வேகத்தில் கவிதா இருந்த அறைக்குள் நுழைந்தான். நித்யா சோகமாக படுக்கையில் அமர்ந்திருந்தாள். நின்ற இதய துடிப்பு திடீரென்று துடிக்க ஆரம்பித்தால் எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு இருந்தது. ஒரு புது இதயம் மலர்ந்திருந்தது. மனிதனாக தேவ் மாறியிருந்தான். அவளை பார்த்ததும் அவனது இதய துடிப்பு அதிகமானது. விரைந்து அவளை கட்டி கொண்டு முத்தமழை பொழிய வேண்டும் என்று ஆவல் அவனுள் மேலோங்கியது. ஆனால் அவனுள் ஒருவித தயக்கம் ஏற்பட்டது. முகம் முழுவதும் புன்னகையுடன் அவள் அருகில் சென்று அவளது கையை பிடிக்கும்போது அவள் சட்டென்று உதறிவிட்டு அவனை விட்டு நகர்ந்தாள். அவனுள் வார்த்தை வர மறுத்தது. நித்யா என்ற அந்த ஒரு வார்த்தை கூற முடியாமல் தவித்தான். கட்டுப்பாடற்ற காற்றாறு போன்றது அவனது குணம். சட்டென்று அதற்கு அணை போட முடியுமா? தன்னை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டு மூச்சை இழுத்துவிட்டு, நித்யா, எங்கடி போன என்னை விட்டுட்டு? அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை. அவள் அமைதியாக அவனை பார்க்காமல் திரும்பி நின்றாள். வருணும் கவிதாவும் அறையை விட்டு வெளியில் சென்றார்கள். நித்யா, சாரி நித்யா, இங்கே பாரு என்று அவளது தோளில் கையை வைத்து திருப்பினாள். அவள் சட்டென்று அவனது கையை தட்டிவிட்டு, போதும் என்று கத்தினாள். போதும், என்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை பேசக்கூடாது, என்னை தொடவும் கூடாது. உங்களால் நான் அனுபவித்த வேதனை எல்லாம் போதும் என்றாள் நித்யா. நித்யா, நான் சொல்கிறத கேளு, ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையாயிரு என்று அவளை அமைதிப்படுத்த முயற்சி செய்தான். அவள் அமைதியடைய விரும்பவில்லை. அவளுள் தேவ் ஏற்படுத்திய ஆழமான காயம் அவளுக்கு வேதனையாக இருந்தது. நீங்கள் எதுவும் என்கிட்ட பேச வேண்டாம். நான் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா பேசுங்க, பேசி பேசி என்னை கொல்லுங்க என்ற அந்த வார்த்தையை கேட்ட தேவ் உடைந்து போனான். அதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசாமல் கலங்கிய கண்களை துடைத்தபடி அறையை விட்டு வெளியில் வந்தான். வருணும் கவிதாவும் பரிதாபமாக பார்த்தார்கள். வருண் தேவை கட்டிப்பிடித்து, தேவ், நித்யா ரொம்ப வேதனை அடைஞ்சிருக்காங்க. கொஞ்ச நாள் டைம் கொடு, அவங்க உன் அன்பை புரிஞ்சுக்குவாங்க. நீ கொஞ்சம் அமைதியாயிரு என்று வருண் கூறிய வார்த்தையை புரிந்து கொண்டு வேகமாக அவனது அறையை நோக்கி சென்றான். அறைக்குள் நுழைந்த வருண், நித்யா சிஸ்டர் என்றதும் கோபமாக, அப்படி என்னை கூப்பிடாதீங்கன்னா, உங்கள் தங்கச்சியாக இருந்தால் இப்படி அவரோட சேர்ந்து நாடகமாடி இருப்பீங்களா? போதும், இனிமே நான் யாரையும் நம்ப மாட்டேன். வேற ஒரு பொண்ணுக்கு இப்படி எல்லாம் நடந்திருந்தா இந்நேரம் சூசைட் பண்ணியிருப்பான். என்னை எங்கள் அப்பா கோழையாக வளர்க்கலை, இல்லை நான் எப்போவோ போய் சேர்ந்துருப்பேன். ஏன்னா இவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இங்கே இருக்கேன்னு தெரியலை, எங்கே போகிறதுன்னு தெரியலை. என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுன்னா என்று கதறி அழுதா. தேவ், நீ எங்கே போனாலும் இனிமே உன்னை விடமாட்டாமா, அவன் அந்த அளவுக்கு என்று அவன் கூறி முடிப்பதற்குள், அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே, நான் அவர் பக்கத்தில் அவர் கண்ணு முன்னாடியே இருக்கணும், என்னை டார்ச்சர் பண்ணி சாகடிக்கணும்.
சரி அண்ணி, நான் போறேன். நீங்க பாவம் எனக்காக தூங்காம இருக்கீங்க என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியில் வரும்போது வருண் அழைத்தான். நித்யா, நான் சொல்றத கேளுமா என்றான். அண்ணே, கொஞ்சம் உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன். அதை கெடுத்துக்காதீங்க. நீங்க எது சொன்னாலும் இனி நான் கேட்க மாட்டேன், நம்ப மாட்டேன் என்று கூறிவிட்டு வேகமாக நடந்தாள். வருண் வருத்தம் அடைந்தான். கவிதா வருணின் கையை பிடித்து, யார் நித்யா நிலையில இருந்தாலும் இப்படி தான் நடந்துக்குவாங்க. நீங்க தேவ் அண்ணனுக்கு சொன்னதை தான் நானும் உங்களுக்கு சொல்றேன். கொஞ்ச நாள் போகட்டும் என்று அவனுக்கு ஆறுதல் கூறினாள். வருண் தலையாட்டினான். நித்யா அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். வேகமாக கதவை சாத்திவிட்டு சுவற்றின் ஓரமாக சென்று படுத்தாள். வேதனையுடன் படுக்கையில் அமர்ந்திருந்த தேவ் இன்று எது பேசினாலும் அது சரிவராது என்று நினைத்தவன் அவனும் கீழிறங்கி மற்றொரு சுவற்றின் ஓரமாக படுத்தான். அவள் படுக்காத படுக்கையில் இனி தானும் படுக்கக்கூடாது என்று முடிவெடுத்து அவளை பார்த்தவாறு படுத்திருந்தான். அவள் அவனை பார்க்காமல் அந்த பக்கம் திரும்பி படுத்திருந்தாள். இருவர் உள்ளத்திலும் வேதனை. நித்யா அவன் ஏற்படுத்திய ரணத்தை நினைத்து நினைத்து அழுதாள். தேவ் அவன் அவளுக்கு ஏற்படுத்திய காயத்தையும் அவள் மீது சுமத்திய பழியையும் எண்ணி எண்ணி தன்னையே வெறுத்தான். சாரிடி நித்யா, உன்னை புரிஞ்சிக்காம உன் மேல வீண் பழி சுமத்திட்டேன். என்னை நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு என்று மறுபடியும் சுவற்றில் தனது கையை வேகமாக மோதிக்கொண்டான். தேவ், என்னால் இனியும் வலியை தாங்க முடியாது. உங்களை என் அன்பால் நான் மாற்றிடலான்னு நானும் எவ்வளவோ நீங்கள் கொடுத்த வலியெல்லாம் தாங்கிக்கிட்டேன். இனிமே என்னால் முடியாது. நான் தோற்று போயிட்டேன் தேவ், நான் தோற்று போயிட்டேன். உங்களை எப்பவும் என்னால் மாற்ற முடியாது. நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன் என்று நினைத்து கொண்டு அவளது கையை தரையில் அடித்து கொண்டு அழுதாள். இருவரும் வேதனையில் எல்லையில் நின்றிருந்தார்கள். நேரம் சென்றது. காலை விடிந்தது. இருவரிடமும் எந்த பேச்சும் இல்லை. தேவ் மட்டும் நித்யாவை பார்த்து கொண்டே இருந்தான். ஆனால் நித்யா ஒரு முறை கூட தேவை பார்க்கவில்லை. தேவ் அவளின் பார்வைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தான். அவள் யதார்த்தமாக ஒரு பார்வையை அவன் மீது செலுத்தினாள். அவன் அப்படியே கிறங்கி போனான். நித்யா, யாரடி நீ? உனக்கும் எனக்கும் என்ன இரத்த பந்தமா இல்லை சொந்த பந்தமா? யாரடி நீ? இரும்பு கோட்டையாக இருந்த என் இதயத்தை உன் ஓர பார்வைய ஓங்கி அடித்து உடைத்து விட்டாயடி. சிதறிய என் இதயம் ஏங்குதடி உனக்காக. உன்னை கொண்டு வந்த பாவமாடி எனக்கு இந்த தண்டனை. ஆயுள் தண்டனை கொடுத்து என்னை ஆட்கொண்டு விட்டாயே பாவியே. பார்த்து பார்த்து என்னை பாவம் செய்ய வைக்கிறாயே. என் இதயம் சாபமிடுகிறது. நீ அவள் இதயத்தை பத்திரப்படுத்தினாய். ஏனடா உன் காதலை அவளிடத்தில் சொல்லி என்னை சேர்க்காமல் எனக்கு ஏனடா பாவம் செய்தாய்? நான் அந்தரத்தில் தவிக்கிறேனே என்று என் இதயம் துடிப்பது அறியவில்லையாடி நித்யா? என் அந்தப்புறத்தில் நீ மகாராணியாக வரும் வரை என் இதயம் அந்தரத்தில்தான் இருக்க வேண்டுமா? பாவம் செய்யாதடி நித்யா. என்னை பார்த்தால் பாவமாக தெரியவில்லையாடி என்று உள்ளுக்குள் புலம்பினான். அவளையே பரிதாபமாக பார்த்தான். அப்போது காலை உணவுக்கான அழைப்பு வந்தது. அவள் நேற்று முழுவதும் உணவருந்தவில்லை. அவனும் நேற்று காலையில் உணவருந்திவிட்டு மருத்துவமனைக்கு சென்றவன்தான். நித்யா, சாப்பிட போகலாமா என்றான். எனக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கல என்றாள். இப்படி சொன்னா இவ கேட்க மாட்டா. இதுவரை அதிகார தோரணையால் அவளை மிரட்டியவன் இப்போது அவளின் நலனில் அக்கறை கொண்டவனாயிற்றே. இப்ப சாப்பிட வரப்போறியா இல்லையா என்று சத்தமாக கத்தினான். அந்த குரலில் நடுங்கியவள் வேகமாக அறையை விட்டு வெளியில் வந்தாள். அவன் முகத்தில் சிறிய புன்னகையுடன், ஏண்டி அன்பா சொன்னா புரியாதடி, ஏண்டி மறுபடியும் என்னை கத்த விடுற என்று நினைத்தவன் அவன் முன்னே செல்ல பின்னே நித்யா சென்றாள். அங்கு ஹாலில் அனைவரும் உணவருந்திவிட்டு பேசிக்கொண்டிருந்தார்கள். திருமணத்திற்கு 2 நாட்கள் தானே இருக்கின்றது. அதனால் அனைவரும் ஆனந்தமாக பேசி சிரித்து கொண்டிருந்தனர்.
இவனது குடும்பமாக உணர்வு அருந்துவது வழக்கமாக கொண்டிருப்பதால் இவனது குடும்பம் மட்டும் இவனுக்காக காத்திருந்தது. டைனிங் டேபிளில் அருகில் இருவரும் சென்றார்கள். வழக்கம்போல் நித்யா தேவிற்கு உணவு பரிமாறும் போது தேவ் கூறினான், நித்யா, என் பக்கத்துல நீயும் உட்காரு என்றதும் நித்யா முதல் அனைவரும் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். கௌரவத்தை பெரிதாக நினைக்கும் நர்மதாவிற்கு அந்த வார்த்தை கேட்டதும் கோபம் வந்தது. அமர்நாத், அஜய், தீபக் என்று அனைவர் முகத்திலும் கோபம். ஏண்டா இப்போ அவளை நம்ம கூட உட்கார வைக்கிற? இது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும் உட்கார்ந்து சாப்பிட்ற இடம். இங்கே கண்டவை எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது என்று நர்மதா கோபமாக கூறினார். அவ கண்டவ இல்ல, நான் தாலி கட்டினவ. எல்லோரும் கேட்டுக்கோங்க, நித்யா என் மனைவி. எனக்கு கொடுக்கிற அத்தனை மரியாதையும் அவளுக்கு நீங்க எல்லோரும் கொடுத்துதான் ஆகணும். அவ எனக்கு மட்டும்தான் அடிமை, உங்களுக்கெல்லாம் இல்லை. ஏன் அடிமையான இவளை நான் எப்படி வேணும்னாலும் நடத்துவேன். அதை இங்கே யாரும் கேட்கக்கூடாது என்று அதிகாரத்தோடு சத்தமாக கத்தினார். அவை எங்க கூட சரிசமமா உட்கார்ந்து சாப்பிட்றத நாங்க விரும்பல. எல்லோரும் எழுந்திரிங்க என்று நர்மதா கத்தியதும் தேவ் உடனே, அவ உங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்டா உங்க கௌரவம் குறைஞ்சு போயிடும், அவ்வளவுதானே என்று அவன் அமர்ந்திருந்த சேரை தூக்கி வீசிவிட்டு கீழே அமர்ந்தான். ஏய் நித்யா, டிஃபனை எடுத்துட்டு வா. இனிமே நாம 2 பேரும் கீழேயே உட்கார்ந்து சாப்பிடுவோம் என்றான். அதை பார்த்த அனைவரும் என்னாச்சு இவனுக்கு என்ற எண்ணத்தில் அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தனர். நர்மதாவை அமர்நாத் கையை பிடித்து, நர்மதா, அவன் என்ன நினைக்கிறானோ அதை செய்யாம விடமாட்டான். அது உனக்கு நல்லா தெரியும். அவன் ஏதோ பண்ணிட்டு போறான், அமைதியா இரு என்றான். நர்மதாவிற்கு கோபம் குறையவில்லை. அவள் நித்யாவை கோபமாக பார்த்தாள். நித்யா பயத்துடன் அவன் அருகில் அனைத்தையும் எடுத்து வந்து வைத்தாள். நித்யா கையை இழுத்து தனது பக்கத்தில் அமர வைத்தான். டிஃபனை எடுத்து வை என்றான். அவள் வேகமாக எடுத்து வைத்துவிட்டு அவனை பார்த்தாள். அவள் அவனுக்கு மட்டுமே எடுத்து வைத்திருந்தாள். தேவ் அவளை உற்று பார்த்தான். ஏய், எங்கடி உனக்கு உன் பிளேட் என்று கேட்டதும் வேலைக்கார பெண்மணி நித்யா தினமும் சாப்பிடும் தட்டை எடுத்து கொண்டு வந்ததும் அதை பார்த்த தேவ் வேகமாக தூக்கி வீசினான். இப்பதானே சொன்னேன், இந்த வீட்டில் எனக்கு என்ன மரியாதையோ அதை தான் இவளுக்கும் கொடுக்கணும்னு. போய் சில்வர் பிளேட்டை எடுத்துட்டு வா என்று கோபமாக கத்தினான். அங்கு அவர்கள் அனைவரும் பயன்படுத்தும் டம்ளர், தட்டு அனைத்தும் வெள்ளியிலும் சில பொருட்கள் தங்கத்திலும் பயன்படுத்தப்பட்டு இருந்தது. வேலைக்கார பெண்மணி பயத்துடன் அவனிடம் வெள்ளி தட்டை நீட்டினாள். அதை வாங்கியவன் அவளுக்கான உணவை அவனே எடுத்து வைத்து சாப்பிடு என்றான். நித்யாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. இவன் மனதில் என்னதான் நினைக்கிறான்? தன்னுடன் ஏன் தரையில் அமர வேண்டும்? நேற்றும் தரையில் படுத்திருந்தான். இவனை புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்ற குழப்பமுடன் பார்த்தான். ஏய், என்னடி, சாப்பிடுன்னு சொன்னாதான் சாப்பிடுவியா? சாப்பிடு என்றான். அவள் அவனை பார்த்தவாறே உணவை எடுத்து உண்ண ஆரம்பித்தாள். அதை பார்த்த ரவி சங்கரிடம் கூறி வர்ஷாவையும் கிருத்திகாவையும் தனியாக அழைத்து வர கூறினான். அவன் சென்று இருவரையும் அழைத்து வந்தான். இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா என்று ரவி கேட்டதும் மூவரும் தலையசைத்தனர். வர்ஷா, தேவோட நடவடிக்கை எதுவும் சரியில்லை. இப்போ என்னிட்டையோ சங்கர்கிட்டையோ அவன் அதிகமாக பேசுறதில்ல. வருண்கிட்ட தான் அவன் அதிகமாக பேசுகிறான். தேவை பற்றி தெரியும்ல, அவன் எதுக்காகவும் கீழே இறங்க மாட்டான். ஆனால் இன்னைக்கு அவளுக்காக கீழே உட்காந்து சாப்பிட்றான். எனக்கு கொடுக்குற மரியாதையை அவளுக்கும் கொடுக்கணுங்கிறான். இது எனக்கு சரியா படலை. முழுசா அவன் அவளை தான் மனைவியா ஏற்றுக்கிட்டா முடிஞ்சு போச்சு. நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அவங்க 2 பேரையும் எப்பவும் சேரவே விடக்கூடாது என்றான் ரவி. என்ன பண்றது என்று அனைவரும் ஆலோசனை நடத்தினார்கள். கிருத்திகா, நான் சொல்றத நீ போய் தேவ் அம்மாட்ட சொல்லு என்று நித்யா ஏற்கனவே திருமணம் ஆனவ என்ற உண்மையை கூறியதும் வர்ஷாவும் கிருத்திகாவும் அதிர்ச்சி அடைந்தனர். என்ன சொல்ற ரவி? இது தேவுக்கு தெரியுமா என்றாள் வர்ஷா. தெரியும் என்று அவன் இதுவரை தீட்டிய திட்டத்தை பற்றி கூறினான். அப்போது கிருத்திகா, இங்கே பாருங்க, நாம எல்லா விஷயத்தையும் உடனே சொல்லக்கூடாது.
ரவி நல்லா தான் பிளான் பண்ணியிருக்க, ஆனால் ஒரு தப்பு பண்ணிட்ட. தேவ் மாமாட்ட நீ எல்லாத்தையும் சொல்லியிருக்க கூடாது. ஒவ்வொன்றா நேரம் பார்த்து பார்த்து சொல்லியிருந்தா இப்படி நடு வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு இருப்பாரா? நான் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தா நான் காயை நகர்த்துற விதமே வேற மாதிரி இருந்திருக்கும். இப்போவும் ஒன்று கெட்டு போகலை. இப்போ நான் அத்தைகிட்ட போய் அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனவ, தேவ் மாமா அவளுக்கு இரண்டாவது புருஷன் மட்டும் சொல்கிறேன். அதுக்கே அத்தை ஆடுவாங்க பாருங்க. அதில் நித்யா படப்போகிற அவமானம் இருக்கே, அதை பார்க்க நான் ஆவலாக இருக்கேன். அதுக்கப்புறம் நேரம் பார்த்து எப்போ எந்த அம்பை விட்டால் காயம் அதிகமாகுமோ அதை விடணும். உன்னை மாதிரி மொத்தமாக கொண்டு குத்தக்கூடாது. நீ குத்துன இடத்துக்கு அவ மருந்து போட்டு காயத்தை மறக்கடிச்சுக்கிட்டே இருக்கா. அதான் தேவ் மாமா அவளை விடமாட்டேங்கிறாரு. தப்பே பண்ணாதவளை ஒரு ஆள் அட்டாக் பண்ணதுக்கே சோர்ந்து போயிட்டா. இப்போ மொத்த குடும்பத்தையும் அவளுக்கு எதிராக நிற்க வைப்பேன். அணுகுண்டுக்கு இல்லாத பவர் மனுஷனோட நாக்குக்கு உண்டு. அது கொடுக்குற வழியை தாங்க முடியாமல் நித்யாவே இந்த வீட்டை விட்டு அலறி அடிச்சுக்கிட்டு ஓட வைக்கிறேன் என்று கிருத்திகா கூறியதை கேட்ட 3 பேரும் வியப்போடு அவளை பார்த்தார்கள். சங்கர் ரவியின் காதில் முணுமுணுத்தான். டேய் ரவி, வர்ஷா விஷம்னா இவ ஆழகால விஷமா இருப்பா போலையே. சும்மாவா சொன்னாங்க பெண் புத்தி பின் புத்தின்னு? எப்படி பிளான் போடுறா பாடுறா. சங்கர், நானும் அவ சொல்றத ஒத்துக்கிறேன். நித்யா மேல உள்ள ஆசையில எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவ சொல்றது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசுல விஷத்தை ஏற்றி இருந்தா இப்படி நடந்திருக்காது. எனக்கும் என்னமோ நித்யாவை தேவ் ரொம்ப நெருங்குறானோன்னு தோணுது. பாரு, அவளை அப்படியே சாப்பிட்றது மாதிரி பார்க்குறான். அவன் அவளை அப்படி பார்க்கறது எனக்கு பிடிக்கலடா. என் நித்யாவை என்ன தவிர யாரும் பார்க்கக்கூடாதுடா என்று ரவி சங்கரிடம் கோபமாக கூறினான். அவனது பார்வை தேவின் மீதே இருந்தது. ஏங்க, இந்த சைக்கோ பயலை புரிஞ்சிக்கவே முடியல. திடீர்னு இவன் கொடுக்குற ஷாக்கில் எனக்கு நெஞ்சு வலியே வந்துடும் போல என்று அடுத்து அவள் பேசுவதற்குள் அஜய் அவளை முறைத்தான். மேனகா, நானே செம கடுப்பில் இருக்கேன். எவ்வளோ ஒருத்திய பொண்டாட்டிங்கிறான், அடிமைங்கிறான். அவன் எப்படியே போகட்டும். ஆனால் நமக்கு சரிசமமாக உட்கார வைக்க பார்க்குறான். அதை ஏற்றுக்கவே முடியாது. அவள் கை நீட்டி நம்மள்ட சம்பளம் வாங்குறவ. அதோட நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அவள் ஸ்டேட்டஸ் என்ன என்று கோபமாக பேசினான். மேனகா அமைதியாக சாப்பிட்டா. தேவ் நித்யா இருவரும் உணவு உண்டு முடித்த பிறகு வருணுடன் தேவ் சென்று அமர்ந்தான். நித்யா குட்டி பையன் அஸ்வந்தை தூக்கி மடியில் வைத்து கவிதாவுடன் பேசி கொண்டிருந்தாள். நித்யா, தேவ் அண்ணா நேற்று உன்னை தேடி எப்படி அலைஞ்சிருக்காரு. வருண் என்கிட்ட சொன்னார். உன்னை காணாமல் ரொம்ப துடிச்சு போயிட்டாராம். உன்னை அவர் விரும்புகிறதா வருண்கிட்ட சொல்லியிருக்கார் என்று கவிதா கூறியதை கேட்ட நித்யா எந்தவித சலனமும் இல்லாமல் அமைதியாக இருந்தாள். என்ன நித்யா, நான் தேவ் அண்ணன் உன்னை விரும்புகிறாருன்னு சொல்கிறேன், நீ என்னன்னா எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்க என்று கவிதா நித்யாவை ஆச்சரியத்தோடு பார்த்தார். அண்ணி, இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறது? அடுத்த நாடகம் நடத்தி என்னை இன்னும் வேதனைப்படுத்த பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்கு வருண் அண்ணாவும் கூட்டு சேர்ந்திருக்கார். நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க அண்ணி. நீங்கள் நம்பினாலும் இனிமே நான் எப்பவும் தேவ நம்ப மாட்டேன். நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். எனக்குன்னு இங்கே யாரும் இல்லை. நான் யாரையும் நம்ப மாட்டேன் என்று நித்யா கண் கலங்கியதை பார்த்த அஸ்வந்த், அத்தை அழுவுறீங்களா? அழாதீங்க, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் என்று அவளது கன்னங்களில் மாறி மாறி முத்தம் கொடுத்தான். இதை தேவ் பார்த்து கொண்டிருந்தான். டேய், அவனுக்கு எவ்வளோ தைரியம்டா! ஏன் கண்ணு முன்னாடியே என் மனைவிக்கு முத்தம் கொடுக்கிறான் பாரு என்று தேவ் கூறியதும் வருண் யாருடா என்ற பதட்டத்துடன் பார்த்தவன் சிரித்து கொண்டே டேய் என்று தேவின் கையில் அடித்தான். டேய் வருண், உன் பையன்கிட்ட சொல்லி வை. அத்தைக்கு முத்தம் எல்லாம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு மாமா இருக்கான், அவன் பார்த்துக்குவான்னு சொல்லு
என்று தேவ் கூறிக்கொண்டே சிரிக்க வருண் முகம் முழுவதும் புன்னகை. டேய் பாருடா, மறுபடியும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். டேய் வருண், அப்புறம் உன் பையனை இரு என்று அஸ்வந்த் என்று சத்தமாக கூப்பிட்டான். அவன் அத்தை மாமா கூப்பிடுறாங்க என்று கூறிக்கொண்டு தேவிடம் ஓடி வந்தான். நித்யா கோபமாக, பாருங்க அண்ணி, நான் யார் கூடயும் சிரிச்சு பேசக்கூடாது. உடனே என் சந்தோஷத்தை கெடுத்தாதான் அவருக்கு நிம்மதி என்று தேவை திட்டினார். அஸ்வந்த் தேவின் அருகில் சென்றதும் அவனை மடியில் தூக்கி வைத்து கொண்டு, டே அஸ்வந்த், உனக்கு மாமாவை பிடிக்குமா அத்தையை பிடிக்குமா என்று தேவ் கேட்டதும், எனக்கு அத்தையை தான் பிடிக்கும். நீங்கள் கெட்ட மாமா, அத்தையை அளவிடுறீங்க என்று அஸ்வந்த் கூறினான். இனிமே உங்கள் அத்தையை அளவிட மாட்டேன்டா. நான் நல்ல மாமாவா இருக்கேன். இனிமே அத்தைக்கு நீ முத்தம் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ஏன் அத்தை, நான் கொடுப்பேன் என்றான். அத்தையா, அவை ஏன் மனைவிடா என்று தேவ் கூறும்போது, அப்படிதான் கொடுப்பேன், என்ன பண்ண முடியும் என்று தேவிடம் சண்டைக்கு வந்தான். டேய் வருண், இவன் ரொம்ப சுட்டி பையனா இருக்கான்டா. ஆமாண்டா தேவ், அவனுக்கு வாய் ஜாஸ்தி, பெரிய ஆளுங்க மாதிரி பேசுவான். அப்படியா? டேய் அஸ்வந்த், என் மனைவிக்கு முத்தம் கொடுத்த உன்னை கடிச்சிட வேண்டாம் என்று அவனது கன்னத்தை மெதுவாக தேவ் கடித்ததும், என்னை கடிச்சிட்டலடா, இருடா, நான் போய் அத்தைகிட்ட சொல்கிறேன் என்று அஸ்வந்த் கிளம்பும்போது தேவ் வேகமாக பிடித்து இழுத்து, டேய் நீ வாடா போடான்னு சொன்னதை கூட தாங்கிக்கிறேன்டா. ஆனால் ஏற்கனவே உன் அத்தை என் மேலே கோபமாக இருக்கா. அதில் மேற்கொண்டு எண்ணெயை ஊற்றிடாதடா. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, மாமா வாங்கி தரேன் என்று அவனிடம் கெஞ்சி கொண்டிருந்தான். இதை பார்த்த வருணிற்கு சிரிப்பு தான் வந்தது. டேய் நீ எவ்வளோ பெரிய ஆளுடா, அவன்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க என்று வருண் கூறியதும், குழந்தைங்க முன்னாடி யாரும் பெரிய ஆள் இல்லைடா, எல்லோரும் சமம்தான். இந்தா என் குடும்பம் கௌரவம் கௌரவம்னு அலையிறாங்க. என் அண்ணன் அஜய்க்கும் தீபக்கும் ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது. எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் பணம் பணம்னு அலையிறானுங்க. வாழ்க்கையே பணம் தான் நினைக்கிறானுங்க. நல்ல நண்பர்கள் கூட கிடையாது. நீ, ரவி, சங்கர் 3 பேரும் எனக்கு நல்ல நண்பர்கள். இத்தனை வருஷம் என் வீட்டில் கிடைக்காத அன்பையும் அரவணைப்பையும் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. வீட்டுக்கு வரவே எனக்கு பிடிக்காதுடா. அதான் ஆஃபீஸ் விட்டா கிளப்புன்னு என் டைம் ஃபுல்லாக அங்கேயே ஓட்டிடுவேன் என்று வேதனையுடன் கூறிக்கொண்டிருந்தான். கிருத்திகா நேரம் பார்த்து கொண்டிருந்தாள். நர்மதாவிடம் விஷயத்தை கூறி பூகம்பத்தை ஏற்படுத்த காத்து கொண்டிருந்தாள்.